ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அமில். என்னோடய வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் 1K தாண்டியாச்சு. ஸோ அதுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னோட சப்ஸ்கிரைபர் அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா மாநிலத்தில் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மொத்தமாக சேர்த்து 828 பேர் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் அதாவது HIV வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நியூஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா மாநிலத்தில் 220 ஸ்கூல் 24 காலேஜ் மொத்தமாக 828 ஸ்டூடெண்ட் HIV வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குது. மேலும் பல மாணவர்களுக்கு எய்ட்ஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ திரிபுரா மாநிலத்திலிருந்து நிறைய ஸ்டேட், அதாவது இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கும் போய் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான். ஸோ எய்ட்ஸ் அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் கான்டாக்ட், அதாவது உடலுறவு மூலமாக தான் பரவுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த மாணவர்களுக்கு அப்படி பரவலை. ஸோ வேறு எப்படி பரவியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது போதை மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்டர்வீனஸ் இன்ஜெக்ஷன். அதாவது போதை மருந்து செலுத்துவதற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நரம்புல செலுத்துவாங்க. ஸோ போதைப் பொருள் மருந்து செலுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த இன்ஜெக்ஷனை ஒருத்தர் மாறி மாறி பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த ரத்தத்தில் உள்ள அந்த ரத்தம் மூலமாக அந்த HIV வைரஸ் பரவி இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, திரிபுரா ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது மே 2024க்கு முன்னாடி, அதாவது கடந்த 25 வருடங்கள் எடுக்கப்பட்ட டேட்டா தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எய்ட்ஸ்னால 47 பேர் இறந்துருக்காங்க. தினசரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் 5லேருந்து 7 கேஸ் ஹாஸ்பிட்டலில் HIV வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆகுறாங்க. இது வரைக்கும் ஓவரால் திரிபுரா ஸ்டேட்டில் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8729 பேர். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 பெண்கள் இதுவரைக்கும் எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்திய அளவில் பார்க்கும்போது போதைப்பொருள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முதன்மையான மாநிலம்னா பஞ்சாப் தான். அதுக்கப்புறம் இப்போ திரிபுரா இருக்குது. எதனால இந்த மாநிலங்களில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாக இருக்குன்னா, இந்த மாநிலங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த நில எல்லை இருக்குல்ல, பார்டர், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம்னா இடையில நில எல்லை கிடையாது, கடல் எல்லை இருக்குது. அதனால கடல் வழியாக ஈஸியாக அங்கேருந்து அங்கே, இல்லை அங்கேருந்து இங்கே போதைப்பொருளை கொண்டு வர முடியாது. அது மாதிரி இப்போ நம்ம திரிபுரா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரிபுராவோட நில எல்லை, அதாவது பார்டர் அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் கூட செயற்படுது. இதனால ஈஸியாக அந்த பார்டர் வழியாக போதைப் பொருள் கடத்தி கொண்டு வராங்க அப்படின்னு தான் பல டேட்டாக்கள் சொல்றாங்க. இந்த போதைப் பொருள் பழக்கம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பணக்கார வீட்டு பசங்க கிட்ட தான் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. இதில் பாதிக்கப்பட்ட பசங்களில் பெரும்பாலுமே வசதியான வீட்டு பிள்ளைங்க தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை, கோயம்புத்தூர், இங்கேயும் போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. அதோட பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகளுமே இந்த போதைப்பொருள் சம்மந்தமாக இருக்குது. கோயம்புத்தூர் மட்டும் சென்னையில் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா எய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் உறவு, அதாவது செக்ஸ் கான்டாக்ட் மூலமாக மட்டும் வரலை. இந்த மாதிரி சிரிஞ்சு போதைப்பொருள் செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை நீங்கள் ஒருத்தர் மாற்றி மாற்றி பயன்படுத்துறதுனாலையும் வருது. ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறதுக்கு முக்கியமாக என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சைல்ட் லைன் இந்தியா ஒரு 6 ரீசன் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 பேர் போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆனாங்கன்னா 6ஆவதாக இருக்கக்கூடிய அந்த பையனையும் கண்டிப்பாக போதைப் பொருளுக்கு அடிக்டாக அவங்க மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ தம் அடிக்கிறதா இருக்கட்டும், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், யாருமே அவங்களாவே எடுத்து கற்றுக்கிறது கிடையாது. வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி தான் தம் அடிக்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க தான், டேய் நான் குடிச்சு பாருடா மச்சான் குடிடா அப்படின்னு சொல்லி அது ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ரெண்டாவது என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இன் அகாடமி. அதாவது ஸ்கூல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க போதைப் பொருளை தேடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதேமாதிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ படிக்கிற ஒர்க் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க மீண்டு வரதுக்காண்டி போதைப் பொருளை தேடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. மூணாவது என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூரியாசிட்டி எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதாவது அவன் பண்ணுறான் அதனால நானும் பண்ணுறேன். ஸோ சினிமாவில் அந்த ஹீரோ பண்ணுறாரு அதனால நானும் பண்ணுறேன். ஸோ நானும் கெத்தாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்படிங்கிற ஒரு விஷயம் தான்.
ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ விக்ரம் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தலை பற்றி தான் காமிச்சிருப்பாங்க. சரி இருந்தாலும் அதில் முடிவில் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக தான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் பயன்படுத்தும் போது அவருக்கு வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டுறதா ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 4வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மென்ட். இது வந்து ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்காண்டி, இப்போ எக்ஸாமுக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா, போதைப் பொருளை பயன்படுத்திட்டு அவங்க படிப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு ரீசனை வந்து சொல்கிறாங்க. ஒரு செயலை செய்ய முடியலை அப்படின்னா, போதைப் பொருளை பயன்படுத்தினா அவங்களால செய்ய முடியும். அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நல்லா பண்ண முடியும். அவங்களால கூட கொஞ்சம் நேரம் மணிக்கணக்காக உட்காந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும், படிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. 5வது ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்சி. அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னா, அதை விட்டு மீண்டும் அவங்களால வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த போதைப் பொருளை வந்து ஃபஸ்ட்டு அவங்க பயன்படுத்திட்டாங்க. நாளாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அதை விட்டு அவங்களால வர முடியலை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் தம் அடிக்கிறேன் ஆனால் என்னால் விட முடியலை, ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் என்னால் விட முடியலை. அதே மாதிரி போதைப் பொருளை ஒன்ஸ் அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா, அது வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியல, அடிமை ஆயிட்டாங்க. அதனால் அவங்கள விட்டு மீண்டு வர முடியலை, எங்களால் அதை கடந்து வர முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. 6வது ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ரியாலிட்டி. அதாவது உண்மை தன்மையிலேருந்து வெளியே வரதுக்காண்டி அவங்க வந்து ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இழந்திருப்பாங்க, அம்மா இழந்திருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாமல் போதைப் பொருள் வந்து பயன்படுத்துகிறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அப்பா சண்டை போடுறாங்க வீட்டில், இல்லை வீட்டில் அம்மா ஒரே சண்டை போடுறாங்க, அப்பா அம்மா வந்து என்னையை கண்டுக்க மாட்டுறாங்க, அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரதுக்காண்டியும் அவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 6 ரீசனை வந்து நம்ம சைல்ட் லைன் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறது வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரியான ரிலீஃபை தான் கொடுக்குமே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து உங்களுக்கு கொடுக்காது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த போதைப் பொருள் பழக்கத்தை வந்து நீங்கள் கையில் எடுக்காதீங்க. ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களையும் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாதீங்க. இது உங்கள் வாழ்க்கையை நகரமாக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவு தனிமையில் இருங்க, இல்லை சாங்ஸ் கேட்கலாம், இல்லைனா எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம், உங்கள் பாடியை டெவலப்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தயவு செய்து போதைப் பொருள் பக்கம் உங்கள் மைண்டை வந்து திசை திருப்பாதீங்க. இது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த மாதிரி பழக்கத்திலிருந்து மீண்டு வரதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே வெஸ், நாம் இன்றைக்கி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.